அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பகிர்வு கரலாக்கட்டை நாள் 13. நீங்கள் நம்ம என்ன பண்ணோம், முன்பின் கடிகார சுற்று பார்க்க போகிறோம். சரிங்களா? முன்பின் கடிகார சுற்றுனா முன்புறமும் பின்புறமும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெளி சுற்று நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த சுற்றுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்பின் கடிகார வெளி சுற்று. சரிங்களா? நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமை தான். இந்த சுற்று வந்து தோள்பட்டைக்கும் உங்களோட புஜத்துக்கும் ரொம்ப ஒரு வலிமையை சேர்க்கக்கூடிய ஒரு சுற்று. ஆனால் எளிமையானது தான். ஆனால் நீங்கள் முறையாக நான் சொல்கிற மாதிரி நிறுத்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஒரு வலிமையானதாக இருக்கும். சரிங்களா? எப்பயும் போல தான் முன் சுற்றுக்கு நிலையில் பக்கவாட்டு நிலையில் எடுத்துன மாதிரி இந்த கரலாக்கட்டை நம்ம பக்கவாட்டு நிலையில் எடுத்துக்கிறோம். வெளி சுற்று இறையை நம்ம பார்த்துருப்போம், இது உடல்லேருந்து வெளியே வருது அப்படின்ட்டு. இன்றைக்கி இதே முன்பின் பார்க்க போகிறோம்னா இது முன் சுற்று, அப்படியே கரலாக்கட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு வந்து வெளியே எடுத்து நிறுத்தப்போம். ரொம்ப எளிமை தான். சரிங்களா? இன்னொரு தடவை பொறுமையாக செய்கிறேன். கை இங்கே இருக்குது. கரலாக்கட்டை பார்த்தீங்கன்னா வெளி சுற்று எப்படி எடுப்போம், நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்து வெளிப்புறமாக எடுத்து எடுத்தோம் இல்லைங்களா? இதான் வெளி சுற்று. அப்போ இந்த வெளி சுற்றை முன்னாடி போய்ட்டு சேர்த்து செய்ய போகிறோம். அப்படின்னா முதல்ல வந்து நம்ம முன்புறம் செய்கிறோம், அப்படியே கரலாக்கட்டை மேலே தூக்கி பின்புறமாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தப்போம். சரிங்களா? ரொம்ப ஒரு எளிமையான சுற்று. இது வரைக்கும் இடத்த பக்கமும் செஞ்சு காட்டுறேன். நிலை நிறுத்திக்கிறோம். பாருங்க, முன்புற சுற்று, அப்படியே மேலே தூக்கி பின்புற சுற்று. சரிங்களா? இது பின்புறம் செய்யும் போது உங்களுக்கு முழுமையாக திரும்ப முடியல அப்படின்னா லேசாக மட்டும் உங்களோட கால்களை திருப்பிக்குங்க. சரிங்களா? ரொம்ப திருப்ப வேணாம். சரிங்களா? அதை செய்கிறேன் பாருங்க. ரெண்டு மூச்சு ஒரு சுற்றுருக்கும். ரொம்ப எளிமையானது தான். அதே மாதிரி இடது புறமும். சரிங்களா? கரலாக்கட்டை அடிப்பகுதி உங்கள் கண்களால் பார்க்க சிரமமாக இருந்தால் பார்க்க வேணாம், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கண்களால் பார்க்க முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு சிரமம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தான். சரிங்களா? அதே மாதிரி 2 கையில் நம்ம செஞ்சிடறோம். இதான் வந்து முன்பின் கடிகார வெளி சுற்று. இதில் ஒரே ஒரு முக்கிய குறிப்பு சொல்கிறேன், அதை முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப இந்த சுற்றை பார்த்து இன்னும் ஒரு வலுவாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த சுற்றா செய்கிறோம் இல்லைங்களா? இதில் நீங்கள் மேலிருந்து கீழே என்ன வேகத்தில் வருதோ அதே வேகம் தான் இங்கே எடுக்கும்போது வரணும். சரிங்களா? எப்படின்னா, நம்ம தூக்கும்போது பொறுமையாக தூக்குவோம், கீழே வரும்போது வேகமாக விட்டுருவோம் இல்லைங்களா? அப்படி விடாமல் அதை கட்டுப்படுத்தி விடணும். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ கரலாக்கட்டை எடுக்கிறோம், இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி விடுறீங்களா, அதே வேகம் தான் இங்கேயும் வரும், அதே வேகம் தான் இங்கேயும் வரும். இந்த மாதிரி நீங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி உங்கள் கைகளை இறுக்கி செய்யும்போது இந்த சுற்றுக்கான முழு பலத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பார்ப்பறதுக்கு ரொம்ப எளிமையான சுற்றாக இருக்கும். அந்த சுற்றை நான் சொன்ன மாதிரி இந்த நிறுத்தி செஞ்சிங்கன்னா இன்னொரு வலிமையாக மாறும். சரிங்களா? ஒவ்வொரு சுற்றுகளும் குறைந்தபட்சம் ஒரு 18 சுற்றளவாவது நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.